رب اغفر لي ولوالدي ولمن دخل بيتي مؤمنا وللمؤمنين والمؤمنات ولا. ஐந்தாவது சுற்று நானா நீயா. யாரு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல போறாங்கன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டியோட இந்த பதிலை சொல்ல வராங்க. யாருக்கு பதில் தெரியுமோ பஸர் அடிக்கணும். தயாரா இருந்துக்குங்க. யார் முந்துகிறீர்களோ அவங்களுக்கு தான் மதிப்பெண் கிடைக்கும். ஓகே கம்ப்யூட்டர் ஜி. அகழ் போரின் போது எந்த நபித்தோழருக்கு கை நரம்பு தாக்கப்பட்டது? ஆப்ஷன் ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் பெல் அடிக்கணும். பதில் தெரிந்தாலும் தகவல் சொல்லிக்கிறேன். ஆப்ஷன் ஏ சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி சாத் பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி சாத் பின் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹு. ஓகே வராது, ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு. அல் மாயிதா சொல்லுங்க. சாத் பின் அபி வக்காஸ். சாத் பின் அபி வக்காஸ் சொல்லியிருக்கீங்க நீங்க. அது கரெக்டாக இருக்குமா இருக்காதான்னு தெரியல. இருந்தாலும் பெல்ல பஸ்ஸரை அடித்து 100 மதிப்பெண்களை நம்ம எடுத்துடணுன்ற ஆர்வத்தில் சொல்லியிருக்கீங்க. கம்ப்யூட்டர் ஜியை கேட்டுருவோமா? தவறான முறையை சொல்லியிருக்கிறீங்க. அடுத்து இன்னும் 3 கேள்விகள் இருக்கு. முயற்சி பண்ணி பார்ப்போம் யாரு அந்த 3 கேள்விகளை எடுக்கிறீங்கன்னு. அடுத்து இரண்டாவது கேள்வி. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாக்கிய நபர் யார்? ஏ ஹிப்பான் இப்னு அரிகா, பி சவாயித் இப்னு ஹிப்பான், சி ஹிப்பான் இப்னு சவாயித், டி சவாயித் இப்னு அரிகா. நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு. 38, 37. நானா நீயா? யார் இந்த கேள்விக்கு பதில் அளிக்க போகிறார்கள் என்று தெரியல. பஸ்ஸரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பதில தெரிஞ்சவங்க இப்ப பஸ்ஸர் அடிப்பாங்க. அணியினர் சொல்லுங்க. சி ஹிப்பான் இப்னு சி இப்பான் இப்னு சவாயித். தவறான பதிலை நீங்க சொல்லியிருக்கிறீங்க. வேற யாரும் கூட முயற்சி செய்யலாம், நேரம் இருக்கு. சொல்லுங்க. ஏ ஹிப்பான் இப்னு அரிகா. ஹிப்பான் இப்னு அரிகா. ஏ ஹிப்பான் இப்னு அரிகா என்று அன்னூர் அணியினர் சொல்லியிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஜி சரியான விடைய சொல்லியிருக்கிறீங்க. 100 மதிப்பெண்கள். நானா நீயா என்ற ஒரு போட்டியில முதலாவது இப்போ அன்னூர் அணியினர் ஒரு 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறாங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி. யசீத் பின் முஆவியா அவர்கள் யாரை எதிர்த்து மக்காவை முற்றுகையிட்டனர்? ஏ அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பி அப்துல்லா இப்னு அஸ் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, சி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, டி அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. 45 வினாடிகளுக்குள்ள நானா நீயா என்று போட்டி போட்டு இதற்கான விடையை சொல்ல வருகிறார்கள் 4 அணியினரும். அல் அராஃப் அணியினர் அடிச்சிருக்கிறாங்க. பதில சொல்லுங்க. பி அப்துல்லா இப்னு பி அப்துல்லா இப்னு அஸ்-ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி அல் அராஃப் அணியினர் சொல்லி இருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஜியை கேட்டுருவோமா? சரியான விடை. 100 மதிப்பெண்களை நீங்க பெற்றிருக்கிறீங்க. முஸ்லிம்ல 2589வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து இன்னொரு கேள்வி பாக்கி இருக்கிறது. அதுல யார் நானா நீயா என்று போட்டி போட்டு அந்த மதிப்பெண்ணை நம்ம பெற போறோன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிகள் தொடங்கும். சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம் மீண்டும் ஆரம்பமாகிறது. ஜாஃபர் பின் அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த நாட்டில் இருந்து ஹிஜ்ரத் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள்? ஆப்ஷன் ஏ அபிசீனியா, ஆப்ஷன் பி மக்கா, ஆப்ஷன் சி யமன், ஆப்ஷன் டி பஹ்ரைன்.
ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே அடிச்சிருக்காங்க. அல் ஆராஃப் அணியினர் சொல்லுங்க பார்ப்போம் என்ன பதில்னு. கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னாக்கா அடுத்த ஆப்ஷன் மக்களுக்கு போகாது. அபிசீனியா என்று சரியான விடையை சொல்லி 100 மதிப்பெண்களை திரும்பவும் பெற்றிருக்கிறாங்க. அல் ஆராஃப் அணியினர் விறுவிறுப்பாகவும் வேக வேகமாகவும் சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சி. அடுத்து 6வது சுற்று கொஞ்சம் கஷ்டம்தான், கஷ்டமான கேள்விகளை கேட்பாங்க. இருந்தாலும் நம்ம அதற்காக ஈஸியாக பதிலை சொல்லி 100 மார்க் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. போயிடுவோம் உள்ள 6வது சுற்று அர் ராஹதானியினருக்கு. ஃபர்ஸ்ட் கேள்வியை போடுங்க பார்ப்போம். கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இஷ்டமாக பதில் சொல்கிறோம் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. சயீத் ரலியல்லாஹான், ஜாஃபர் ரலியல்லாஹான், அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹான் மூவரும் கொல்லப்பட்ட போர் எது? கைபர் போர், அகழ் போர், முத்தா போர், மக்கா வெற்றி. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 30 வினாடிகள் தான் இருக்குது. சயீத் அவங்களும் ஜாஃபர் அவங்களும் அப்துல்லா பின் ரவாஹா அவங்களும் 3 பேரும் கொல்லப்பட்ட ஒரு போர் எது? அகழ் போர். அகழ் போர். அகழ் போர் சொல்லியிருக்கீங்க. கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா? முத்தா போர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்து அனுப்பிய அந்த போர். சரி, ஓகே. அதுக்கான ஆதாரம் புகாரியில் 1246வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி அல் ஆராஃப் அணியினருக்கு. யார் இறந்துவிட்ட ஒரு முஸ்லீமை குளிப்பாட்டி அவரது குறையை மறைத்து விடுபவருக்கு கிடைக்கும் நன்மை என்ன? 50 முறை பாவ மன்னிப்பு, 60 முறை பாவ மன்னிப்பு, 40 முறை பாவ மன்னிப்பு, 100 முறை பாவ மன்னிப்பு. சொல்லுங்க. 30 வினாடிகள் இருக்கு. நாற்பது முறை பாவ மன்னிப்பு. இறந்துவிட்ட ஒரு முஸ்லீமை குளிப்பாட்டி அவரது குறையை மறைத்து விடுவதற்கு கிடைக்கும் நன்மை 40 முறை பாவ மன்னிப்பு கிடைக்குன்றீங்க. ஓகேவா? கம்ப்யூட்டர் ஜி கேட்டுருவோமா? கம்ப்யூட்டர் ஜி 40 முறை பாவ மன்னிப்பு என்று சொல்லி 100 மதிப்பெண்களை அல் ஆராஃப் அணியினர் பெற்றிருக்கிறார்கள். நிறைய மகிழ்ச்சி. அவருக்கு 100 வாட்ஸ் பல்ப் எரியுது அவர் முகத்தில். அடுக்கடுக்கான பாயிண்ட்டுகளை நம்ம அணி பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற அந்த முக மலர்ச்சி தெரிகிறது. இதற்கான ஆதாரம் பைஹகியில் 6447வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து அல் மாயிதா. ஓகேவா? கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நம்ம ஈஸியாக சொல்லுவோம். ரைட். யார் இறந்துவிட்ட முஸ்லீமுக்கு கபநாடை அணிவிக்கிறாரோ அவருக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன? சுந்துஸ் மட்டும், இஸ்தப்ரக் மட்டும், சுந்துஸ், இஸ்தப்ரக், சுந்துஸ் பட்டாடை. நேரம் போயிட்டே இருக்கு. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனாலும் உங்களுக்கு நம்ம நிறைய 4 ஆப்ஷனை கொடுத்துருக்குறோம். ஆப்ஷனுக்குள்ள அந்த பதிலை நீங்கள் சொன்னால் 100 மதிப்பெண்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆப்ஷன் சி என்று சொல்லியிருக்கிறாங்க. நேரம் முடிவடைகிறது. கம்ப்யூட்டர் ஜி சரியான விடையை சொல்லி நீங்கள் 100 மதிப்பெண்களை அல் மாயிதா அணியினர் பெற்றிருக்கிறாங்க. இதற்கான ஆதாரம் பைஹகியில் 6447வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்னூர். தயாராக இருக்கீங்களா? ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. யாரை போன்று சலாம் கூடாது? யூதர்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள், இணை வைப்பாளர்கள். ஆப்ஷன் ஏ யூதர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, போயிடுவோமா? கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா என்ன விடைன்னு? கம்ப்யூட்டர் ஜி யூதர்கள் மற்றும் அஸ்ஸுனனுல் குப்ரா நசாயி 9808வது செய்தி. யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் சலாம் கூறுவதை போல நீங்கள் சலாம் கூறாதீர்கள். ஓகேங்களா? சரி, 6 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் அன்னூர் அணியினர் 425 புள்ளிகளும், அல் மாயிதா அணியினர் 300 புள்ளிகளும், அர் ரஹ் அணியினர் 200 புள்ளிகளும், அல் ஆராஃப் அணியினர் 500 புள்ளிகளும் எடுத்து இப்போ அல் ஆராஃப் தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க. அடுத்து 7வது சுற்று கண்டுபிடி கண்டுபிடி. அவங்களுக்கான கேள்வி அவங்களே தேர்ந்தெடுக்க போகிறாங்க. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதற்கான விட அந்த பாலில் இருக்குது. அதை கொண்டு வந்து யார் முதல்ல வைக்கிறாங்களோ அவங்களுக்கு 100 புள்ளிகள்.
நாங்கள் எடுங்க, ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்கு வேணதை எடுத்துக்கங்க. எடுங்க, உங்களுக்கு எந்த கேள்வி வேணுமோ எடுத்துக்கங்க. எடுங்க, உங்களுக்கான கேள்வி எடுங்க. உங்களுக்கான கேள்வி எடுத்துங்க. சரி, எடுத்துட்டீங்களா? எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுங்க. பதில் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன பதிலாக இருக்கும்? அங்கே தான் பால் இருக்கு. யார் பால் எடுக்க போறீங்களா அவங்க வந்துருங்க. அணிக்கு ஒருவர் மட்டும். இப்படி நில்லுங்க, இப்படி வைங்க. தெரியுதா? வச்சிடலாமா? ஓகே, ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். இன்னும் 10 வினாடிகள். 9 8 நேரம் முடிஞ்சு விட்டது. என்னாச்சு? வாங்க, இங்கே வாங்க. யார்? அன்னூர் யாரு? வாங்க. குழந்தை சுமப்பதும் பாலூட்டுவதும் எத்தனை மாதங்கள்? 30 மாதங்கள். பதில் இல்லையா? சமூக கூட்டத்திற்கு அல்லாஹ்வின் சான்றாக அனுப்பப்பட்டது எது? ஒட்டகம். சரி, எது சொல்லுபா? தஜ்ஜாலுக்கு எந்த நபரை உதாரணமாக நபிசுல்லாஹ் கூறினார்கள்? சரி, நீங்கள் சொல்லுங்கள். பெண்களுக்குரிய ஜிகாத் எது? ஹஜ். ஹஜ் தான் இருக்கு, ஏன் எடுக்கலை? சரி, ஓகே, நேரம் முடிஞ்சிருச்சு, போங்க. இவங்களுக்கு அல் மாயிதா 100 புள்ளி, அந்நூறுக்கு 50 புள்ளிகள். சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம். செய்கையும் பதிலும் என்ற 8வது சுற்றுக்குள்ளே இப்போ நம்ம உள்ளே நுழைகிறோம். இதில் குர்ஆனுடைய அத்தியாயத்துடைய பேர் இருக்கும். யாராவது உங்கள் டீமில் இருந்து ஒருத்தர் வந்து அதை எடுத்து அந்த அத்தியாயத்தை நடித்து காட்டி அதோடைய பேரை சொல்ல வைக்கணும். இதுதான் அதில் உள்ள ஆக்ஷன் மூலமாக பதிலை கண்டுபிடிக்கிறது. தயாரா? ஓகே, அல்லாஹ் வாங்க பார்ப்போம். வார்த்தையை வெளியே சொல்லக்கூடாது. படிச்சிட்டிங்களா? இப்போ நீங்கள் நடித்து காட்டி உங்கள் அணியினர் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். வாங்க, இங்கே நில்லுங்க. கமான். இந்தாங்க, டைம் ஸ்டார்ட். கவுண்ட் டவுன் போடுங்க. மிஷின் வாங்க. ஓகே, நீங்கள் பேசலாம். நீ தான் பேசக்கூடாது. நீங்கள் என்ன ஆக்ஷன் மூலமாக எப்படி காட்டுவீங்க? காட்டுங்க. எனக்கு இல்லை, உங்கள் அணியினருக்கு காட்டணும். படித்ததை ஆக்ஷன் மூலமாக காட்டணும். நினைச்சு காட்டுங்க. ஆக்ஷன். டைம் காட்டுங்க, நேரத்தை. சொல்லுங்க. செய்யுங்க. என்ன படிச்சீங்க? செஞ்சு காட்டுங்க. நேரம் முடிஞ்சிருச்சா? கரெக்டாக போட்டிங்களா? சரி, ஓகே. சரி, ஜின்கள் என்ற அந்த விஷயத்தை அவர் படித்தார். எந்த ஒரு ஆக்ஷனும் காட்டலை. ஏதாவது கொஞ்சமாக முயற்சி பண்ணியிருக்கலாம். முயற்சி பண்ணாதானே அவங்களும் என்னன்றது தெரியும் அவங்களுக்கு. சரி, அடுத்து 6 ஆகுது. வாங்க, எடுங்கண்ணா. பார்க்காம எடுங்க. ஆமாம், இதுதான் குடுவையில் போட்டிருக்கோம். ஓகேவா? பார்த்துட்டிங்களா? வாங்க, இப்படி நில்லுங்க. வாங்க. சரி, அவருக்கு செஞ்சு காட்டுங்க. மைக்கில் நீங்கள் பேசலாம் தம்பி, அவங்க தான் பேசக்கூடாது. ஏதோ சொல்ல வராங்க, என்னன்னு தெரியல. சொல்லுங்க, டக்கு கேளு. அதுவா இதுவான்னு கேட்டால் தானே அவங்க அடுத்தடுத்து ஏதாவது உனக்கு புரிய வைப்பாங்க. நீங்கள் பேசக்கூடாது. என்ன, நேரம் முடிஞ்சிருச்சு. சரி, நல்லா முயற்சி பண்ணாங்க. படையை திரட்டணும் அப்படின்றத தான் அவங்க திரட்டி
அவங்க காட்டுறாங்க. தம்பி என்னன்னு கேட்கல, படை திரட்டணும், அறிவிக்கணும், படை வெட்டு குத்துன்னு என்னென்னவோ பண்ணி காட்டினாங்க. சரி, அன்னூர் வாங்க. ஓகேவா? வாங்க, இப்படி வாங்க, இங்கே வாங்க, இல்லைங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். நீங்க பேசலாம், மைக்கில் பேசுங்க, ஏதாவது சந்தேகம்னா கேட்டுக்கலாம். சொல்லுங்க, நீங்க காட்டுங்க, அவரு கேட்கறது கேட்டு போறாரு. நமக்கு தேவை நம்ம புரிய வைக்கிறதா, நம்மளுடைய புரிய வைக்கிறோம். வைங்க. இங்கே பாருப்பா, நீ கண்ணுக்கு முக்கு குடிஞ்சிட்டு அவர் கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கிறாப்புல. வந்துட்டான், கொஞ்சம் சொல்லுங்க. கண்ணை மூடாம யோசிக்கணும். சரி, நேரம் முடிஞ்சிருச்சு. அத்தியாயத்துடைய பெயர்களை எப்படி நம்ம விளக்குறோன்றதுக்கான ஒரு இதுதான் அதிகாரம் அப்படின்றத தான் அவர் முயற்சி பண்ணார். இன்னும் கேள்விகள் கேட்டு அடுத்தடுத்து வந்திருந்தோம்னா அதை உங்களால் ஆக்ஷன் பண்ண முடியும். அடுத்து வாங்க, அல்மாயிதா வாங்க. எடுங்க, பார்க்காம எடுங்க, எடுங்க. ஒன்று தான், ஒன்று அடிச்சிங்கன்னா போதும். படிச்சிட்டிங்களா? சரி, இப்படி வாங்க, இங்கே நில்லுங்க. செய்யுங்க. இன்னும் உணவு தட்டிலேருந்தே வெளியே வரல. நீங்கள் அவரை வெளியே எடுக்கணும். நீங்கள் எடுங்க. இன்னும் முயற்சி பண்ணலாம், இன்னும் நேரம் இருக்கு. நேரம் முடிஞ்சிருச்சு. சரி, மூடி கொள்ளுதல் அப்படின்றத தான் அவங்க ரொம்ப நேரம் முயற்சி பண்ணாங்க. மூடி கொள்ளுதல் தான் அதோடைய இது. மூடி கொள்ளுதலை எப்படியெல்லாம் சொல்லலான்னு பார்த்தாரு. கொள்ளுதலை தனியாகவும் மூடியை தனியாகவும் பிரித்து சொன்னாங்க. அவன் உணவு தட்டில் நின்றுட்டாப்புல தம்பி. சரி, ஓகே. இஸ்லாமிய இனிய குடும்பத்துடைய 9வது சுற்று இப்பொழுது ஆரம்பமாகிறது. கேட்டு சொல் என்ற அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு பதில் தெரிந்தால் நீங்களே சொன்னீங்கன்னா 100 மதிப்பெண்கள். இல்லை, நான் எங்கள் ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு 50 மதிப்பெண் கிடைக்கும். ஓகேவா? யாருக்கு கால் பண்ணணுமோ கால் பண்ணிக்கிங்க. முதல் கேள்வி அன்னூர் அணியினருக்கு. கேட்டு சொல். பத்ரு போரில் ஒரே ஒரு குதிரை வீரராக இருந்த நபித்தோழர் யார்? ஏ. மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு, பி. அபு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு, சி. அபு மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, டி. அலி ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கு 30 வினாடிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்களே பதிலை சொன்னீங்கன்னா உங்களுக்கு 100 மதிப்பெண்கள். இல்லை, எங்களுக்கு பதில் தெரியலை, நாங்கள் வேறு யாரையும் கேட்டு சொல்கிறோம் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த 5. புரியல? 30 செகண்டுக்குள்ளே நீங்கள் முயற்சி பண்ணலாம். 30 செகண்டுக்குள்ளே உங்களுக்கு முயற்சி பண்ணி கிடைக்கலன்னா அடுத்து நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு 50 மதிப்பெண் தான் கிடைக்கும். இப்போது நீங்கள் சொன்னாலும் 50 மதிப்பெண் தான் கிடைக்கும். ஃபோன் மூலமாக சொன்னாலும் அதே 50 மதிப்பெண் தான். நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்க சொல்லுங்கள். செகண்ட் ஆன் பண்ணிடுங்க. நீங்கள் முன்னாடியே ஃபோன் செய்து வச்சுக்கலாம். ஆமாம், ஆன்லேயே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நேரம் முடிந்து விட்டது. உங்களுக்கு முதல்ல 30 வினாடிகள் கொடுத்தோம், அடுத்து ஒரு 30 வினாடிகள் கொடுத்துருந்தோம். நேரம் முடிவடைந்து விட்டது. பதில் உங்களுக்கு தெரியலை. கம்ப்யூட்டர் ஜி, மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு என்பது சரியான விடை. ஆதாரம் அகமதில் 973வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, அல் மாயிதா அணியினருக்கு கேட்டு சொல். பதிலை நீங்களே சொன்னாலும் 100, இல்லைனா கேட்டு சொல்லி ஒரு 50 பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? கேள்விக்குள்ள போயிடுவோமா? பத்ரு போர் நடப்பதற்கு முந்தைய இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நேரம் தொழுது கொண்டே இருந்தார்கள்? ஏ காலை வரை, பி இரவின் நடுப்பகுதி வரை, சி இரவின் இறுதி பகுதி வரை, டி இரவின் ஆரம்ப பகுதி வரை. உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிவிட்டது. நீங்களே சொல்றீங்கன்னா 100 மதிப்பெண், கேட்டு சொல்றீங்கன்னா ஆப்ஷன் சி இரவின் இறுதி பகுதி வரை. ஆப்ஷன் சி இரவின் இறுதி பகுதி வரை. நீங்கள் ஒரு பதிலை சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்குறோம். ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் பயன்படுத்தாமல் நீங்கள் பதிலை சொல்லியிருக்கிறீங்க. இதில் மார்க்கு போனால் உங்களுக்கு தான் அது இழப்பாக இருக்கும். கம்ப்யூட்டர் ஜி, காலை வரை தொழுது கொண்டே இருந்தார்கள் என்பதுதான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் அகமதுல 973வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் முழு மதிப்பெண்களை இழக்கிறீங்க. அடுத்த கேள்வி, அல் அராஃப் அணியினருக்கு அன்னம் என்ற சூறாவின் அர்த்தம் என்ன? யானை, பி எறும்பு, சி சிலந்தி, டி தேனி. சிலந்தி. சிலந்தி. அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி தம்பி சிலந்தின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் ஏதோ ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா? முதல்ல நீங்கள் தான் போயிட்டு இருந்தீங்க, ஆரம்பத்தில் வேகமாக போகிறோம். சரி கம்ப்யூட்டர் ஜி, எறும்பு என்பது தான் சரியான விடை, சிலந்தி என்பது தவறான விடை. உங்களுக்கான அந்த மதிப்பெண்கள் இழக்கப்படுது. அடுத்த கேள்வி, அர்-ரஹ்து அணியினருக்கு மறுமை நாளில் இறுதியாக கணக்கு தீர்க்கப்படும் இடம் எது? ஏ மஹ்ஷர் மைதானம், பி நரகத்தில், சி சொர்க்கத்தில், டி சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் உள்ள ஒரு பாலம். டி சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் உள்ள ஒரு பாலம். நீங்கள் ஃபோன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணலை, நீங்களே பதில் சொல்ல முயற்சி பண்ணுறீங்க. முழு மதிப்பெண்ணையும் வாங்கணுன்ற ஒரு எண்ணம் வச்சுருக்கீங்க. சரியா? கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா? கம்ப்யூட்டர் ஜி, சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் உள்ள ஒரு பாலம் என்ற சரியான பதிலை சொல்லி 100 மதிப்பெண்களை நீங்கள் கேட்டுச்சொல் மூலமாக பெறுகிறீர்கள். இதற்கான ஆதாரம் புகாரில் 6535வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பம் 9வது சுற்று இதுடன் முடிவடைகிறது. சிறிய இடைவெளிகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சிகள் தொடங்கும். இறுதி சுற்றுக்கு இப்போ நம்ம வந்திருக்கிறோம். இஸ்லாமிய இனிய குடும்பத்துடைய இறுதி சுற்றுல 300க்கும் மேற்பட்ட தலைப்புகள் இதில் அடங்கியிருக்கிறது. இதில் ஒரு தலைப்பில் எந்த தலைப்பை நாங்கள் எங்ககிட்ட கொடுத்தாலும் 2 நிமிடங்கள் நாங்கள் பேசுவோம் என்று தயாராக வந்திருக்கிறாங்க அணியினர். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எடுங்க, ஒரு தலைப்பு எடுங்க. ஒரு தலைப்பு எடுங்க. நாங்கள் ஒரு தலைப்பு எடுங்க பார்ப்போம். ஒரு தலைப்பு எடுங்க. ஓகே, பார்த்துட்டிங்களா? என்ன தலைப்பு வந்திருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொரு அணியினரும் மைக்கில் சொல்லுங்க, என்ன தலைப்பு வந்திருக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் அண்டை வீட்டார்
கடமை. அண்டை வீட்டாரின் கடமை அப்படின்ற ஒரு தலைப்பு உங்களுக்கு வந்திருக்கு. சரி, நீங்கள் சொல்லுங்கள். அதிகாரங்கள் அல்லாஹ்வுக்கே. அதிகாரம், நமக்கு அதே தலைப்பு வந்திருக்கியா? சரியா, நீங்கள் சொல்லுங்கள். பெருகி வரும் பயங்கரவாதம், அந்த தலைப்பு உங்களுக்கு வந்திருக்கு. சரி, புயலுக்கு பின் அமைதி, புயலுக்கு பின்னாடி ஒரு அமைதி இருக்கு அப்படின்னு சொல்லி. சரி, பார்ப்போமா? இப்போ அன்னூர் அணியினர் சொல்லுங்க. அதிகாரம் அல்லாஹ்வுக்கேன்றத 2 நிமிடங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம், குறைவா நீங்க அதுக்குள்ள என்ன சுருக்கமா உங்களுக்கு சொல்ல முடியுமோ அந்த மார்க்க விஷயங்களை சொல்லுங்க பார்ப்போம். அதிகாரங்கள் அல்லாஹ்வுக்கு தான் அப்படின்னு சொல்லி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகத்தை படைத்து பரிபாலித்து ரசிக்கின்ற அல்லாஹ், அவனுடைய அதிகாரம் யாருக்கும் இல்லை. உலகத்தில் எத்தனையோ உயிரினங்கள் படைக்கப்பட்டிருக்கு, ஆனால் ஆட்சி அதிகாரம் அனைத்தும் எல்லாமே அல்லாஹ்வுக்கு தான் உரியது. அந்த அதிகாரத்தை அவன் யாருக்கும் கொடுக்கவும் இல்லை. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்கள் இருந்தாலும் அதிகாரம் என்பது அல்லாஹ்வுக்கு மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு படைப்பாளனுக்கு இருக்கு. தன்னுடைய தூதராக அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கல. எல்லா உலகத்தில் என்னென்ன எப்படி பண்ணணும், உலக விஷயங்கள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த அதிகாரம் அவனுக்கு தான். அடுத்து போயிடுவோமா? அல் மாயிதா சொல்லுங்க, என்ன தலைப்பு சொல்லுங்க, என்ன செய்தி சொல்ல போறீங்க? எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அண்டை வீட்டாரின் கடமை. அண்டை வீட்டாரின் கடமை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிறுத்துமாக என்று பிரார்த்தித்தனாங்க. நம்மளோட விஷயம் என்னன்னா, அண்டை வீட்டாரின் கடமை. அண்டை வீட்டார் பசித்திருக்கும் போது அவங்களுக்கு நம்ம உணவளிக்கணும். அதே போல அண்டை வீட்டாருக்கு நம்ம எந்த வகையிலுமே இடையூறு கொடுக்கக்கூடாது. அண்டை வீட்டார்கள் நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிற அவங்கள நலம் விசாரிக்கணும். அவங்களுக்கான முடிந்த உதவியை நம்ம செய்யணும். அது மருத்துவ உதவியாக இருந்தாலும் சரி, பொருளாதார உதவியாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலுமே அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அதே போல மற்ற மதத்தினால அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்மளால என்னென்ன செய்ய முடியுமோ அதை நம்ம ஜமாத்துக்கு சார்ந்து மற்ற விஷயத்துக்கு அவங்களுக்கு எல்லா வகையிலுமே நம்ம உதவியாக இருக்கணும். அவங்க படிப்பு சம்பந்தமான உதவியாக இருந்தாலும் நம்ம செய்யணும். நம்ம பசித்திருக்கிற மாதிரி அவங்க பசித்திருந்தாலும் அவங்க நம்ம பசிக்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த பசியை நம்ம தீர்க்கணும். இந்த மாதிரி எல்லா வகையிலுமே அண்டை வீட்டாரை நம்ம விட்டு கொடுக்காம எல்லா வகையிலும் அவங்களுக்கான எல்லா உதவியும் நம்ம செய்யணும். இது போல நம்ம மார்க்க தான் சொல்லுது, எந்த அளவுக்கு நம்ம சகோதரனா பக்கத்து வீட்டுக்காரவங்கள பார்க்கணும் எல்லா வகையிலுமே. இந்த மாதிரி நம்ம இஸ்லாம் மார்க்க நம்ம இதுதான் நம்ம அதிகமாக வலியுறுத்துது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 1.5 நிமிடத்துக்கு வரைக்கும் பேசியிருக்கிறாங்க அண்டை வீட்டார் சம்பந்தமாக. அண்டை வீட்டார்களுக்கு நம்ம கண்டிப்பாக உதவி செய்யணும், நம்ம பசியோடு அவங்க எதை வைக்கக்கூடாதுன்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அர்-ரஹதானியினர் தலைப்பு சொல்லுங்கள். புயலுக்கு பின் அமைதி. புயலுக்கு பின் அமைதி சொல்லுங்கள், 2 நிமிஷம் உங்களுக்கு நேரம். இஸ்லாம் அல்லாஹ் அந்த உலகத்தில் ஒட்டுமொத்த மனிதர்களை நம்ம படைத்து நம்மளுடைய சோதனைக்காக தான் அந்த உலகத்தில் தான் படைச்சிருக்கலாம். அந்த சோதனைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த விருப்பத்தினாலும் சோதனை வரும். நம்ம செல்வ செழிப்போடு இருப்போம். செல்வ செழிப்போடு இருக்கும்போது திடீர்னு ஒரு புயல் வரும் வாழ்க்கையில். அந்த புயல் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ்வை திட்டிடக்கூடாது. நமக்கு எந்த ஒரு சோதனைனாலும் சகிச்சு கொண்டு இறைவன் செய்யக்கூடிய வணக்கத்தை கரெக்டாக நம்ம செய்யணும். உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறைவன் இறைவனுடைய கொள்கை விளக்கத்தில் இறைவன் சூரியன் சந்திரன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன செஞ்சாங்க சொல்லி இதெல்லாம் இறைவன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஊர் மக்கள்லாம் நிறைய எதிர்த்தாங்க. ஒரு ஊரே எதிர்த்து தகப்பன் கூட என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதிர்த்தாங்க. எதிர்த்ததுக்கு இறைவன் ஒருத்தர் தான் அப்படிங்கிற விஷயத்துல என்ன செஞ்சாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செஞ்சுக்கணும், ஒரு வழிகாட்டியாக நம்ம வச்சுக்கணும், எடுத்துக்கணும். ஒரு வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை நம்ம என்ன ஃபாலோ பண்ணி வரணும் அப்படிங்கிற விஷயத்தான் ரசூல் கடைசியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழுங்க தான் மக்களுக்கு போதிச்சாங்க. அதனால நம்ம வாழ்க்கையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையும் அதே போல் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தன்னுடைய இறுதி காலத்தில் தன்னுடைய மகனுக்கு செஞ்ச உபதேசங்களும் நீங்கள் ஒரு இறைவனை தான் வணங்கணும், இறைவனுக்கு சிரிப்பு பண்ணிடக்கூடாது. எந்த அளவுக்கு இறைவனுக்கு கல்லுக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஒரு கடுகாடாக கூட இறைவனுக்கு தெரியும். அதனால நம்ம உலகத்தில் வாழும்போது என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இறைவனுக்கு பயந்து வாழணும், யாருக்கு அநியாயம் செஞ்சிடக்கூடாது, ஹராம் ஹலால பேணி வாழணும் அப்படிங்கிற விஷயத்துல எல்லா நபிமார்களும் செஞ்சாங்க, கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. அதனால நமக்கு சந்தோஷம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அல்லாஹ் வணங்கணும் அப்படிங்கிற எண்ணம். நேரம் முடிந்து விட்டது. அதாவது 2 நிமிடங்கள் உங்களுக்கு புயலுக்கு பின் அமைதின்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் கூட
அந்த புயல் என்பது ஒரு சோதனை என்று சொல்லி, அதுலேயும் கொள்கை பிரச்சாரங்கள் என்பது சோதனைகள் எவ்வளோ முக்கியமானதுன்றதை உணர்த்தத்துக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சொல்லி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் வரலான்னு எல்லாமே அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து அல்-அராஃப் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பெருகி வரும் பயங்கரவாதம் இன்றைய இளைய தலைமுறையிடம் வந்து மது பழக்கங்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா புத்தாண்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மது கலாச்சாரம் தலைக்கேறி அவங்களும் பாதிக்கப்படுறாங்க, அவங்க குடும்பத்தாரும் பாதிக்கப்படுறாங்க, அது மட்டும் பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க. அதனால இப்போ பெண்களுக்கு பாலியல் தொல்லைகள் அதிகமாக இருக்குது. அது வந்து ரொம்ப இதாக இருக்குது. பெருகி வரும் பயங்கரவாதம், நீங்கள் தலைப்பு வந்து போதை கலாச்சாரத்துக்குள்ளே வந்துட்டீங்க. நம்ம சொல்கிறது பயங்கரவாதம்ன்றது. பயங்கரவாதம் இது சம்பந்தமான உரைகளை வந்து அதில் நாங்கள் அமைச்சிருக்கலாம். இதில் வந்து அல்-அராஃப் அணியினருக்கு வந்து 25 மதிப்பெண்களும், அர்-ரஹத் அணியினருக்கு 100 மதிப்பெண்களும், அல்-மாயிதா அணியினருக்கு 75 மதிப்பெண்களும், அன்னூர் அணியினருக்கு 50 மதிப்பெண்களும் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம் 10 சுற்றுகள் முடிவடைந்திருக்கிறது. இந்த 10 சுற்றுடைய முடிவில் அன்னூர் அணியினர் 525 புள்ளிகளை எடுத்திருக்கிறாங்க. அல்-மாயிதா அணியினர் 475 புள்ளிகளை எடுத்திருக்கிறாங்க. அர்-ரஹத் அணியினர் 400 புள்ளிகளை எடுத்திருக்கிறாங்க. அல்-அராஃப் அணியினர் 525 புள்ளிகளை எடுத்திருக்கிறாங்க. அப்போ இதில் முதல் பரிசு யாருக்கு என்ற இந்த போட்டியில் அன்னூர் அணியினரும் அல்-அராஃப் அணியினரும் சம பலத்தில் இப்போது இருக்கிறாங்க. இதில் யார் முதல் என்பதை இப்போ ஒரு சின்ன ஒரு போட்டி வச்சு அதில் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். ஓகேவா? அல்-அராஃப் அணியினரா அன்னூர் அணியினரா, யார் அந்த முதல் என்பதற்கு ஒரு கேள்வி. அல்-அராஃப், உங்களுக்கு கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் போரின் வெற்றிக்கு பிறகு கைபரிலிருந்து கிடைக்கும் விளைச்சல்களில் இருந்து தனது மனைவிமார்களுக்கு எத்தனை வசக்குகள் பேரித்தம்பழமும் வார்கோதுமையும் கொடுத்தார்கள்? கொஸ்டின் இதுதான். 50 வசக்கு பேரித்தம், 50 வசக்கு கோதுமை, 30 வசக்கு பேரித்தம், 20 வசக்கு கோதுமை, 50 வசக்கு பேரித்தம், 20 வசக்கு கோதுமை, 80 வசக்கு பேரித்தம், 20 வசக்கு கோதுமை. 80 வசக்கு பேரித்தம்பழம், 20 வசக்கு கோதுமை. கம்ப்யூட்டர் ஜி சரியான விடைய சொல்லியிருக்கிறீங்க. அடுத்து அன்னூர் அணியினருக்கான கேள்வி. இதுலேயும் 2 பேரும் சரியான விடையை சொல்லி நம்மளை டஃப் கொடுக்க போகிறாங்களா என்னன்னு பொறுத்திருந்து சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய இனிய குடும்பம் மீண்டும் ஆரம்பமாகிறது. அன்னூருக்கான கேள்வி. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அறியாமை கால பெயர் என்ன? ஏ உம்முல் ஃபசாக்கீன், பி உம்முல் மசாக்கீன், சி உம்முல் யகீன், டி உம்முல் யசாக்கீன். யார் இந்த 10 சுற்றுகளில் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள் என்பதை தீர்மானித்து கடைசி சுற்று முடிவடைந்த நிலையில் யார் இந்த முதல் பரிசை வெல்லுவார்கள் என்ற மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் அன்னூர் அணியினர் சொல்லக்கூடிய அந்த பதில் ஏ உம்முல் ஃபசாக்கீன். ஏ உம்முல் ஃபசாக்கீன் என்று பதில் சொல்லியிருக்கிறாங்க. இது சரியான பதிலா என்பதை இப்போது பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டர் ஜி தவறான பதில், சரியான பதில் உம்முல் மசாக்கீன் என்று தவறான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் கடுமையான முறையில் முயற்சி செய்து முதல் இடத்திற்கு வருவதற்கான அனைத்து முயற்சிகளும் செய்திருந்தார்கள். கடைசியாக இப்பொழுது அல்-அராஃப் அணியினர் இங்கு முதல் இடத்தை பெறுகிறார்கள். வாங்க அன்னூர் மாயிதா வாங்க, வாங்க 2 பேரும் வாங்க, ஃபேமிலியா வாங்க, போட்டோ எடுங்க வாங்க. அல்-மாயிதா அணியினர் 3வது பரிசுகளை பெறுகிறார்கள். அல்-மாயிதா அணியினர் 3வது பரிசுகளை இப்போது பெறுகிறார்கள்.
இந்த பரிசுகளை வழங்குபவர்கள் திருச்சி மாவட்டம். ஓகே, வாங்க அருளாக அணியினர் வாங்க. அன்னூர் வாங்க. அல்லாஹ் வாங்க தம்பி, வாங்கப்பா. முதல் பரிசு வழங்குபவர்கள். சரி, ரைட், ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.